ம். நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஹெல்த் மேனேஜ்மெண்ட், உடல் நலன் மேலாண்மை என்ற தலைப்பில் இன்னைக்கு 22வது வாரமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உடல் நலன் மேலாண்மை என்ற பொது தலைப்பு கீழே அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, இயற்கையோடு இணைவோம், மனதோடு பேசுவோம் அப்படின்ற 4 தலைப்புகள். 22 வாரமும் ஒரே மாதிரியான 4 துணை தலைப்புகளில் நான் பேசிட்டு இருக்கிறோம். போன வாரம் பேச போகும்போது நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு. இடைஞ்சல்கள், இடைச்செருகல்கள். அதனால் நீங்கள் எல்லாரும் உங்களை மியூட் பண்ணிக்கங்க. நான் உங்களையும் மானிட்டர் பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணணுன்ற இடத்துல இருக்கேன். இப்போ நீங்கள் கரெக்டாக நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம 4 தலைப்புகளில் முதலாவது தலைப்பு மனதோடு பேசுவோம். இந்த மனதோடு பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம போன வாரம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த வாரம் போன வாரம் 6 வாரமாக ஒரு விஷயத்தை பேசலான்னு நினைக்க போகும்போது அது நடக்காமல் போயிடுச்சு. வேறு வேறு தலைப்புகளுக்குள்ள துணை தலைப்புக்குள்ளே போயிட்டே வந்தோம். இன்றைக்கி அதே தலைப்பை மீண்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி சுமார் 27 28 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷம் கூட வச்சுக்கலாம், நம்ம தோராயமான கணக்குது. அப்போ நான் ஒரு சென்டர்னு தனியாக ஆரம்பிக்காமல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தேன் நான். அப்படி நடந்துகிட்டு இருக்க போகும்போது ஒரு நிகழ்ச்சி, ஒருத்தர் இது மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து பார்க்க முடியுமா வீட்டுக்குன்னாரு. இல்லை இல்லை, நான் வந்துலாம் பார்க்க மாட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன். இல்லை, கூட்டு வர முடியாத அளவுக்கு இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டேன். நான் இருந்த இடம் செங்கல்பட்டு, அவங்க இருக்கிற இடம் மதுராந்தகம். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம். சரி, நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு பெராலிட்டிக் ஆகிடுச்சு, பக்கவாதம், கை கால் விழுந்துச்சு. அப்படியா, என்ன எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் ஒரு 2 நாள் ஆச்சு, 2 3 நாள் ஆச்சு. ஸ்டான்லியில் அங்கே அட்மிட் பண்ணியிருந்தோம். அங்கே இந்த மாதிரி பிரெயினில் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ உத்தரவாதம் இருக்கான்னு கேட்டோம். உத்தரவாதம்லாம் யாருக்கும் எதுவும் தர முடியாது, ஆப்ரேஷன் பண்ணணும், ஏன் அப்படி முடிவெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியாது. அது மாதிரிலாம் உங்களுக்கு கேரண்டிலாம் கொடுத்தலாம் பண்ண முடியாதுன்றது டாக்டர் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே விதி அதுதான், மருத்துவ உலகத்துடைய விதி. அப்படின்னு சொன்னால் எந்த உயிருக்கும் யாரும் கேரண்டி தந்துட முடியாது, அதனால் பொறுப்பு இல்லாமல் நடந்துட முடியாது. ஒரு டாக்டர் தப்பு செய்கிறாருன்னு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு வேறு, தவறு நடந்து விடுவதுன்றது வேறு. அந்த இடத்துல அவங்க தப்பு செய்யக்கூடியவங்கன்றதுக்காக அப்படி இல்லை, அது என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியாது. பிரெயின்லெஸ் ஓப்பன் பண்ணி, ஸ்கல் ஓப்பன் பண்ணி செய்ய போகும்போது என்ன வேணாலும் வரலாம். அப்படி இருக்க போகும்போது இந்த சர்ஜரியை அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னு சொல்லி கேட்க போகும்போது, இங்கே எது வேணால் நடக்குன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் இங்கேருந்து மதுராந்தகம் என்பது, அங்கேருந்து ஒரு 6 86 90 கிலோமீட்டரு நாங்கள் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. நான் ஒரு ஏழையான ஒரு மனிதன். நான் என்னுடைய மனைவியை மாதிரி காப்பாற்ற முடியாமல் இருக்கிறேன். அதனால் என்னையை விட்டுருங்க, ஒன்றும் கேரண்டியாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்னை ஆளை விட்டுருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. போகும்போது ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஒரு இன்ஜெக்ஷன் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணி அவங்க அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டவங்க அவங்க என்ன ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறாரு. அப்போ பிராட்வே பஸ் ஸ்டாண்டு தான். அதுக்கப்புறம் கோயம்பேடு, அதுக்கப்புறம் இப்போ வேறு இடம் போயிடுச்சு இல்லையா. இப்போ 4 துண்டா பிரிஞ்சு போச்சு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. ஒரு காலத்தில் எப்பயாவது பார்க்க போகும்போது இந்த செய்திகள் 27 28 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பஸ் ஸ்டாண்டு ஒன்று தான் பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு பதிவு பண்ணப்படுகிறது.
அதுக்கப்புறமா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, இப்போ 4ஆ பிரிஞ்சிருக்கு. கோயம்பேடும் அதில் ஒன்று அப்படின்றது தான். அதுக்கு மேலே ரொம்ப விரிவாக வேணாம். அடுத்தது வந்து அது மாதிரி பஸ்ஸு ஏற்றி மதுராந்தகம் கொண்டு வந்து சேர்க்கறக்குள்ளே அவங்க கைகால் விழுந்துருது. பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேயே அவங்க வந்து செயலிழந்து போயிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க மதுராந்தகம் இறங்கி அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு சேர்த்துட்டாங்க. 2, 3 நாளுக்குள்ளே என்னை வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை இது மாதிரி ஒரு என்ன சொன்னாங்க டாக்டர்னு சொன்னேன். மேக்ஸிமம் ஒரு 1 வீக் டைம் அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இப்போ வாய்ப்பு இல்லை. நீங்கள் சர்ஜரி பண்ணாலாவது ஒரு வாய்ப்பு இருக்குது. சர்ஜரி பண்ணலன்னு சொன்னா, அந்த வாய்ப்பு கூட நீங்க இழந்துர்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. மெடிக்கல் புரோட்டோகால் அதே மாரி வந்து சயின்டிஃபிக் வந்து முடிவு அப்படின்னு இந்த இப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாரி அப்ராக்ஸிமேட்டான முடிவு தான் சொல்ல முடியுமே ஒழிய, தனித்தனியா வந்து தீர்மானமா யாரும் எதுவும் சொல்லிட முடியாது. அந்த மாதிரி வந்து உங்க வீட்டுக்கு வந்து கேட்குறேன். இந்த மாரி வந்து ஒரு 7 நாளு தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட்டுக்கு சொல்லப்படுகிறது. அதிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தாண்டியாச்சு. என்ன கேட்க போம்போது 3வது நாள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ராக்ஸிமேட். சரின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டேன். இல்ல ஏதாவது அவங்களுக்கு வந்து கஷ்டம் குறைக்க முடியுமான்னு பாருங்க. 7 நாள் குடுத்துருக்கிறத வந்து நான் போய் கை வைக்க போயி, ஏதாவது முன்னாடியே வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா, அந்த பாவம் எனக்கு தெரியாதுங்க. அது எனக்கு சேரக்கூடாதுங்க. ஏன்னு சொன்னா, நான் வந்து இப்ப தான் கத்துட்டு வரேன். நான் இதுக்குள்ள வந்து 86லேருந்து இருக்கிறேன். ஒரு 7, 8 வருஷம் எனக்கு வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. இருந்தாலும் கூட எனக்கு வந்து சரியான வந்து இன்னும் வந்து மனசு வந்து திருப்தி அடையல. எந்தெந்த கேஸ்லாம் நம்மளால பார்க்க முடியும், எந்தெந்த கேஸ்லாம் பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு நான் சொல்றேன் நானு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "நீ ஒண்ணும் உயிரெல்லாம் காப்பாத்த வேணாம். அது வந்து ஆண்டவனுடைய பொறுப்பு" அப்படின்னாங்க. எப்பவுமே அப்படிதான் அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க வந்து அவங்களுடைய கஷ்டங்கள குறைக்கணும். அதுக்காக ஏதாவது பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி பாருங்க. அது நாங்க வந்து எது நடந்தாலும் நாங்க ஒண்ணும் எல்லாமே முடிவோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க. சரி ரொம்ப கட்டாயப்படுத்துனதுனால நான் என்ன பண்ணேன், சரின்னு கிளம்பி வந்துட்டேன் நானு. அவங்க கூட போய் பார்க்கலான்னு போனேன். போறக்கு முன்னாடியே ஒரு பிரேயர்லாம் தனிப்பட்ட முறையில வந்து நின்னு ஆண்டவன்ட்ட பிரேயர்லாம் பண்ணி, "ஆண்டவனே நீ தான் பொறுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலா ஒரு வாட்டி அப்ளிகேஷன போட்டு, நீடெல்லாம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, அவங்க கூட போனேன். அங்க வந்து போனாக்கா அவங்க படுத்த படுக்கையா இருக்கு. சுத்தி எல்லாம் கூட்டமா வந்து கிராமம் தானே. எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்துக்கும், நல்ல விஷயமோ, கெட்ட விஷயமோ எல்லாம் கூட்டம் கூடிருவாங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வருவாங்க. சிட்டில யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க. சுத்தி ஒரு கூட்டம் கூடியிருந்தாங்க. வந்த உடனே வந்து அப்புறம் வந்து பெண்கள்லாம் வழி விட்டுட்டு அந்த அம்மாவ பார்க்கறக்காக என்னைய கூட்டு போனாங்க. அந்த அம்மா பக்கத்துல வந்து ஒரு மண்டி போட்டு உட்கார்ந்தேன். அப்படியே பார்த்தேன். என்ன பார்த்தாங்க. பார்க்க தான் முடியுது. பேச முடியல. வாய் கோணி இருக்குது. வாய் கோணி இருக்க போம்போது நான் வந்து ஒண்ணு சொன்னேன். இந்த மாரி வந்து, "உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கறக்காக நான் வந்திருக்கிறேம்மா. நீங்க வந்து ஆண்டவன்ட்ட எனக்காக வந்து மனம் பொறுத்துக்கிட்டு, நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்ட்ட. நீங்க தான் ஆண்டவன்ட்ட அத ஒப்படைக்கணும் நீங்க செய்திய" அப்படின்னேன். ஒண்ணும் புரியல. அப்படின்னு பார்த்தாங்க என்னைய. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமைன்னு சொல்றாங்க. இந்த மாரி கேஸ் வந்து எனக்கு அனுபவம் கிடையாது. நான் ஒரு ஏதோ ஒண்ணு கத்து வச்சிருக்கிறேன். முயற்சி பண்ணி பார்க்க சொல்றாங்க. உங்க கஷ்டம் குறையுதான்னு பார்க்க சொல்றாங்க. இந்த அவங்க டாக்டர் குடுத்துருக்க நேரத்துக்குள்ள வந்து நான் பண்ணி ஏதாவது நடந்து போச்சுன்னு சொன்னா, நீங்க என்ன பொறுத்துக்கணும் நீங்க. நான் வேணும்னு செய்யல. எனக்கு வந்து நான் உங்களுக்கு நல்லது செய்யணுன்ற முயற்சி மட்டும் தான் எனக்கு தெரியும். மத்ததெல்லாம் பொறுப்பு ஆண்டவன்ட்ட தான் இருக்குது. எனக்கு தெரியாதும்மா அப்டின்னேன். அவங்க ஆன்னு என்ன சொன்னாங்க அவங்களுக்கு புரிஞ்சோ போலயோ எனக்கு தெரியாது. நான் நெனச்சுக்கிட்டேன் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, நீங்களும் ஆண்டவன்ட்ட கேளுங்க. நானும் ஆண்டவன்ட்ட கேட்டுக்கிறேன். அப்டின்ட்டு ஆண்டவன கொண்டாந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறுத்தி வச்சுட்டோம் அந்த இடத்துல. ஏன்னா, எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம வந்து மனசளவுல கூட எஸ்கேப் ஆக முடியாத இடம் அது வந்து. ஆனா வந்து ஒரே ஒரு என்னன்னு கேட்டா, நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டோம். என்னால எனக்கு தெரியாது, எனக்கு முடியாதுன்னு ஓப்பனா பேசிட்டோம். அப்படி இருந்தும் ஒரு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகே. நான் வந்து பண்றேங்க. தயவுசெய்து மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு, மறுபடியும் அந்த மாரி இந்த வார்த்தைகள அடிக்கடி பயன்படுத்துறேன். ஏன் திரும்ப திரும்ப பேசுறேன்னா, அதே மாரி தான் அங்க திரும்ப பேசினேன் நானு. அந்த நேரத்தில அப்படிதான் இருந்துச்சு மனநிலை. அவங்க அப்படியே பார்த்துட்டு, என்னமோ சொல்றாங்க. நான் நினச்சுட்டேன் ஓகே அப்படின்ட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். எடுத்த ஊசிய தலையில 1 தலையில ஒரு 5 ஊசிய போட்டு, தோள்பட்டையில 1 ஊசிய போட்டு, முழங்கையில ஒரு ஊசிய போட்டு, முழங்கால்ல ஒரு ஊசிய போட்டு, அப்பப்போ ஒரு சின்ன டைரி குறிப்பு ஒண்ணு வச்சிருப்பேன் பாக்கெட்ல. எடுத்து தொறந்து தொறந்து பார்த்துக்கிட்டேன். இது இதுக்கு போடலாம், அது அதுக்கு போடலாம், அதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். கூட இருந்தவங்க ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க அவங்களுக்கு வந்து
மோஷன் போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆஸ்பத்திரியிலே போகலங்க. அதை பற்றி பரவாயில்ல, டாக்டர் சொல்லிட்டாங்கங்க. அது போக வச்சா கொஞ்சம் இருட்டடியாக இருக்குது, வயிறெல்லாம் சரியாருன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு அம்மா சொன்னாங்க, 3 நாளாக ஆச்சுப்பா, வந்து அவங்களுக்கு வந்து யூரினே போகலப்பா, வயிறு ஊதி அடிவயிறு ஊதிக்கிச்சுப்பா, கொஞ்சம் அதை பாருப்பா அப்படின்னாங்க. இன்னொருத்தர் வந்து எதுவுமே சாப்பிடவும் வந்து கொடுத்தா உள்ளே போக மாட்டேங்குது, எது கொடுத்தாலும் வந்து வந்து பால் ஊற்றினா கூட வாயிலேருந்து மூக்கில் வந்துடுது வெளியில், அதை கொஞ்சம் சரி பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. தூங்காமல் அவனுக்கு அவனு கத்துறாங்க. அவங்களால பேச முடியாமல் இருக்குது, அதை ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு ஒன்று ஒன்றா ஒரு குரல் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க, நான் வந்து முயற்சி பண்ணுறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டேன், ட்ரீட்மெண்ட் போட்டாச்சு. நீங்கள் இதுக்கு அதுக்குன்னு தனித்தனியாலாம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்க வேணாம், நம்ம என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் அப்படின்னேன். நீங்கள் டெய்லி வந்து பார்த்துருங்க அப்படின்னாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போல்லாம் மொபைல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம தான் மொபைலாக மாறணும். அப்போ வந்து உட்காந்துக்கிட்டு வந்து நான் வந்துட்டேன். அப்போ நீங்கள் வந்து எனக்கு நான் கடை மூட்டு வந்துருக்கேன், நான் போகணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஷாப் எனக்கு ஒரு 2, 3 ஷாப் வச்சுருந்தேன் நான். அதில் வந்து ஒரு ஷாப் நானே நேரடியாக உட்காரனால மூடிட்டு வந்திருந்தேன். சரின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சேர்ந்துட்டேன். இதுக்கு அரை நாள் ஆயிடுச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு. சரி ரைட்டு ஓகே முடிஞ்சுது. மறுநாள் காலைல வந்து அங்கேருந்து ஏதாவது ஃபோனுக்கு வருதான்றது, அப்போ லேண்ட்லைன் ஃபோனு பார்த்தேன், ஒன்றும் வரல. மறுநாள் காலைல வந்து நீங்கள் வந்துடணும் வந்துடணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ்ஸில் வந்துடுறேன். என்னைய வந்து அந்த கிராமத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு டூ வீலரில் கூப்பிட்டு போயிருங்க, திரும்ப கொண்டாந்து பஸ் ஏற்றி விட்டுறணும், கண்டிஷன் அதான்னு. முதல் கண்டிஷன் இது தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க இங்கேருந்து பைக்கில் போயிட்டோம், செங்கல்பட்டுலேருந்தே போயிட்டோம். 2வது நாள் இந்த கண்டிஷன். 2வது நாள் போனோன்னே அவங்க சொன்னாங்க, எல்லாரும் வந்து கொஞ்சம் லேசாக வந்து வரவேற்பு கொஞ்சம் லேசாக கூடிச்சு. என்னன்னு பார்த்தாக்க, யூரின் போயிடுச்சுப்பா, நானும் கொஞ்சம் நல்லா இருக்குது அவனுக்கு, கொஞ்சம் வந்து மூச்சு விடுறது கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னாங்க. அந்த அம்மா கண்ணில் அப்படியே ஓரத்தில் தண்ணி வந்துச்சு. சரியாக போயிடுங்க அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னேன். 2வது நாள் 2வது நாள் போட்டோன்னும் போட்டு வந்தேன். 3வது நாள் காலைல போய் பார்க்கும்போது மூக்கில் பால் வரலங்க, தொண்டைக்குள்ளே வந்து போகுது, கொஞ்சோண்டு வாய் வழியாக வருது. ஒரு 4 ஸ்பூன் கொடுத்தா 2 ஸ்பூன் உள்ளே போகுது, 2 ஸ்பூன் வெளியே வந்துடுது. அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 ஸ்பூன் கொடுத்தா உள்ளே போகுது. ஒரேடியாக 4 ஸ்பூன் கொடுத்தா அந்த பால் வெளியே வந்துடுதுங்க. 2, 2 ஸ்பூன் கொஞ்சம் நேரம் கேப் போட்டு கொடுத்தா வந்துடுதுன்ற மாதிரி ஒரு தோராயமாக சொன்னாங்க. அப்புறம் நான் அடுத்த நாள் வந்து பால் உள்ளே போயிடுச்சு. ஆ, பால் ஊற்ற வேண்டிய வேலை இல்லை, வாங்க அடுத்த நாள் பார்ப்போம். அடுத்த நாள் வந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக வாங்க வாங்கன்னாங்க. என்னங்க மோஷன் போயிடுச்சுப்பா, 10 நாள் ஆச்சு, ஆஸ்பத்திரியிலே ஒரு வாரம், இங்கே ஒரு 3 நாள் முடிஞ்சு 10, 11வது நாள் இன்றைக்கி தான் காலைல மோஷன் போச்சு. குடிசை வீடு அது, எப்படி என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்படியே வந்து ஒரு நாங்கள் பாத்திரத்தை வச்சு எடுத்துட்டோம் நாங்கள் அப்படின்னாங்க. சரி, இப்போ அந்த அம்மா கொஞ்சம் அப்படின்னாங்க. அப்படியே என்னை பார்த்தாங்க. "ஆ" அப்படின்னாங்க. அப்பவும் வந்து அந்த கண்ணு தள்ளி வரதான் செஞ்சுச்சு. அதுக்கான காரணம் வந்து அவங்க அழுகுறாங்களா, அவங்கள வந்து சந்தோஷப்படுறாங்களா, அவங்கள வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்க அதுக்கு வந்து என்னமோ வாங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு. 4வது நாள் போகும்போது, நாங்க 2 பேரும் இழுத்துக்கிட்டு பாத்ரூம் போயிட்டோங்க. பாத்ரூம் கொண்டு போய் இங்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு ஒரு ஒத்த குடிசை வீடு அது. இதுக்குள்ளேயே எல்லாம் போறதுக்கு அசிங்கமா இருக்கு. பாத்ரூம் இழுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் புடிச்சு இழுத்துட்டு போனோம். ஒருத்தர் கால புடிச்சு போனோம். 2 பேரும் 2 கைய புடிச்சு இழுத்துட்டு போனோம். 3 பேர் சேர்ந்து கொண்டு போய் பாத்ரூம் போட்டோங்க. அவங்க போயிருச்சுங்க. யூரின் மோஷன் போகுதுங்க. இப்போ வந்து 1 டம்ளர் பால் குடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கஞ்சி குடுத்தோம், குடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அப்ப பரவாயில்லையே அப்படின்னு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அவன் வந்து நமக்கு வந்து நல்லதா செஞ்சிருக்கிறான். 5வது நாள், 6வது நாள், 7வது நாள் அவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர் மட்டுமே வந்து சப்போர்ட்ல பாத்ரூம்குள்ள போயிட்டாங்க. எப்படின்னு கேட்டேன். 7வது நாள் காலையில அவங்க ஒரு இது பண்ணாங்க. "வாங்க, வாங்க அ அப்படின்னாங்க." அவங்க சொல்றது வார்த்தை வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இன்னைக்கு 7வது நாளுங்க. நீங்க பரவாயில்லையான்னு கேட்டேன். அப்படின்னாங்க. பரவாயில்லைங்களா? ம். உங்களுக்கு 7 நாள் தான் டைம் குடுத்துருந்தாங்க, அது பரவாயில்லையான்னு கேட்டேன். ஆமா 7 நாள் தான் டைம் குடுத்துருந்தாங்க. நான் வந்து இப்போ பரவாயில்லாம இருக்கிறேன். அப்படின்ற மாரி அந்த வார்த்தைகள வந்து உச்சரிக்கிறாங்க அவங்க. பரவால்லங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து 7 நாள் தான் என்னால வர முடியும்னு சொன்னேன். 7 நாள் தான் அவங்க வந்து உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அந்த 7 நாள் வந்துர்றாங்கன்னு சொன்னேன். முதல் நாள விட 2வது நாள், 3வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள் இன்னைக்கு அவங்க வந்து பெட்டர் ஆயிட்டாங்களா இல்லையா? ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சா இல்லையா? உங்களுக்கு இனிமே தேவைப்பட்டால்
நீங்கள் என்னை தேடி வாங்க. இந்த அமைதிப்படை சத்யராஜ் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி இன்சிடென்ட்டு. இன்னொன்று, நாளைக்கு நீங்கள் இல்லை நாளைக்கும் வந்துட்டு பார்த்துருங்க. நாங்கள் முடியாதுங்க, நாளைக்கு பார்க்க முடியாது. அவங்க காலாம மகன், அவங்க சித்தி பையன், அவங்க இது அவங்க அக்கா பையன். இந்த அம்மா வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவருடைய அக்கா பையன். டாக்டர் நாலுலேருந்து வந்துருங்க, உங்களுக்கு எவ்வளோ நாள் பணம் தரோன்னாரு. வர்றது இருக்கட்டும், நான் வரமாட்டேன், நீங்கள் தான் வரணும் முதல்ல. ஆனால் நீங்கள் ஃபீஸும் கொடுக்கணும், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, எவ்வளோ கொடுப்பீங்க ஃபீஸுன்னு கேட்டேன். அந்த காலத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து டாக்டர்கிட்ட போனால் 5 ரூபா ஃபீஸு. செங்கல்பட்டில் ஒரு டாக்டர் 1 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தார், 2 ரூபா ஆக்குனாரு. இன்னொரு டாக்டர் 5 ரூபா வாங்கினாங்க. அதுக்கு மேலே ஃபீஸ் கிடையாது. நீ எவ்வளோ கேட்குறீங்கன்னு கேட்டார். நான் வந்து முதல் கண்டிஷன், நான் வரமாட்டேன்றதை முதல்ல உறுதி தெரிஞ்சுக்கணும். இங்கே வர்றது கிடையாது. 7 நாள் வந்துட்டேன், என் தொழில் 7 நாள் மூடி இருக்கிறேன், 1/2 நாள். நீங்கள் தான் என்ன தேடி வரணும். வந்தீங்கன்னாக்க நான் அவங்கள பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபீஸ் கொடுக்குறன்றது எவ்வளோ தரணும்னு சொல்லிங்கன்னா அவ்வளோ தரேன். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கன்னாங்க, எனக்கு 2000 ஃபீஸ் தரணும் நீங்கள். டாக்டர் சாப் அப்படின்னாங்க. ஆமாம், நான் டாக்டர் சாப் தான் அப்படின்னு சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் கொடுத்துட்றேன்னாரு. அது தனிக்கதை. ஆனால் அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான நேரம் அது எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு 20 25 நாளைக்கு மேலே, 30 நாளைக்கு மேலே டெய்லி வர சொல்லிட்டேன். ஏன்னா எத்தனை நாளைக்கு நான் போடணும்னு எனக்கு தெரியாது. நிறுத்த நாள் கஷ்டம் வந்துடுமோன்ற பயம் எனக்கு. அந்த அம்மா வந்து முதல்ல 2 பேர் கூட வந்தாங்க, பஸ் ஏறி ஏற்றி கூட வரும்போது. ஒரு வாரம் வரைக்கும். அதுக்கப்புறம் 2வது வாரம் வரப்போகும்போது ஒரு லேடி மட்டுமே கூட வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட்டையும் ஒரு இன்னொரு லேடியும் வந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் மட்டுமே கூட வந்தார். 30 நாளைக்கு மேலே ட்ரீட்மெண்ட் போட்டோம். 40வது நாள் 40 பேர் என் ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. மேஜர் கேசஸ். அது வரைக்கும் சின்ன சின்ன கேஸ் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் நான். போயெல்லாம் பார்ப்பேன், கூப்பிட்டா பார்ப்பேன். தம்பி போடும்பாங்க, மாப்பிள்ளை போடும்பாங்க, மருமகனை போடும்பாங்க, அண்ணன் போடும்பாங்க, பாய் போடுங்க அப்படின்னாங்க. துணி கடை பாய் தானே நீ அப்படின்னுவாங்க. செப்பல் கடை பாய் தானே அப்படின்னுவாங்க. ஆமாம், எல்லாம் தான் நான் தான். நீ என்னமோ ஒரு கணக்கு எழுதி அது என்ன பண்ணியிருந்த அப்படின்னுவாங்க. சரி, என்னமோ பண்ணியிருந்தேன் விடுங்க. இப்போ நான் புதுசு புதுசாக அதுவும் கற்றுன்னு வந்துருக்குற, நீ எங்கேயோ கற்றுன்னு வந்துட்டேன், துட்டு சம்பாதிக்க போகிற போட்டுருக்குது அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னு. 40வது நாள் நான் வந்து எடுக்க போகும்போது 40 கேஸஸ். அப்போ என்ன சொல்லிட்டேன்னா, இப்போ இது வரைக்கும் ரிப்போர்ட்ஸ்லாம் நான் பார்க்காம தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு கொடுத்தா தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன். உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு கொண்டாந்து கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு வாங்கி 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 வச்சுக்கிட்டு ஃபைல் அடுக்கி வச்சுட்டேன் நான். ஏன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போல்லாம் வந்து கூகுள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருந்துச்சு அப்போ. அது வந்து ரொம்ப வந்து ஒரு டிவியை உட்கார வச்சு ஒரு மாதிரி டிவி மாதிரி ஒரு பெரிய கம்ப்யூட்டரை வச்சு உட்காந்து பண்ணணும் அந்த வேலைலாம். வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் பார்த்துட்டு கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் ஃபைல் வாங்கி வச்சுட்டேன். எல்லாரும் வந்து டக்கு 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 டக்குன்னு 2000 கொடுத்துட்டாங்க. பொருளாதாரத்தில் இன்றைக்கி எப்படி ஒரு சூழ்நிலையோ அன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருந்தேன் நான். 1.5 கோடி மாட்டியிருந்தேன் அன்றைக்கி. 80,000 கையில் வந்துருச்சு. ஆனால் எனக்கு பயம். திடீர்னு இதில் ஒன்றும் செய்ய முடியாமல் போய் திருப்பி கொடுக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த கட்டு போட்டு வச்சுருந்தேன். அப்படியே நான் அதை கடங்காரம் கேட்டாலும் பரவாயில்ல, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதை அப்படியே வச்சுட்டே இருந்தேன். ரிசல்ட்ஸு, அந்த அம்மா வந்து 40 நாள் நம்மளை வரப்போகும்போது தனியாக வந்தாங்க ஒரு நாள். உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டேன். அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, வரல அவர். அவர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார், காற்றுல பறந்துடுவார். அவர் வரலையா? நீங்கள் மட்டுமா வந்தீங்க பஸ்ஸில்? ஆமாம். எங்கே வந்து நீங்கள் 2000 பணம் கேட்டீங்களாமே அப்படின்னாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையேங்க நான். வாழ்நாள்லாம் உங்களுக்கு ஃப்ரீங்க. அது உங்கள் அக்கா மகன்கிட்ட உள்ள மேட்ரு, அது எனக்கும் அவருக்குள்ள டீலிங் தனி. அது தனி மேட்ரு. உங்களுக்கு ஃப்ரீங்க. நீங்கள் வந்து உங்களை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷன். அது வரைக்கும் நான் 7 8 வருஷமாக வந்து சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு ஹாபி, ஒரு ப்ராக்டிஸ் நான் வந்து பண்ணி பார்க்குறேன். நான் ஒவ்வொருத்தரையாக பார்க்குறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிற பிச்சைமுதர்லாம் அப்போ வந்து அவர் என்னுடைய நண்பர். அவருக்குலாம் சும்மா கையை காலை அமுக்கி விட்டு வயிற்று அமுக்கி இம்பி இது எப்படி இருக்குது பிச்சைமுத்து, இது எப்படி இருக்குது பிச்சைமுத்துன்னு கேட்டுட்டு உட்காந்துருந்தேன் நான். அப்படி இருக்க போகும்போது என்னை வந்து நீ ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறது, தொழில் பண்ணுறதுக்கான ஒரு அங்கீகாரம் உங்கள்கிட்ட வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன் நான். அவங்க பேர் நூர்ஜஹான்னு நினைக்கிறேன். அப்போது வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க வந்து நீங்கள் வந்து பாருங்க, அந்த விஷயம் வேறு, இந்த விஷயம் வேறு. நீங்கள் வந்து வாழ்நாளெல்லாம் என்னை ஃப்ரீயாக பார்க்கலாம், அது வேறு மேட்டர். அதை விட்டுருங்க, நீங்கள் அது இப்போ வரக்கூடாது, நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொன்னேன். சரிங்க, நீ எப்படி வரணுன்னாங்க. இப்போ 40 நாள் ஆகிப்போச்சு. இனிமேல் நீ வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் வாங்க. நீங்கள் என்றைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ, என்னைக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த பிபி மாதம்லாம் என்னங்க செய்யட்டுன்னு கேட்டாங்க.
இப்படி தலை சுற்றி குப்பையில் போடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ சரின்னு சொன்னாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க தெம்பா அவங்களாவே வந்தாங்க. அவங்க கூட வந்து ஒருத்தர் வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க, 4 பேர் வந்தாங்க. இப்போ முதல்ல வந்ததெல்லாம் யாருன்னு சொன்னால் அவங்கள பிடிச்சி கூட்டம் வந்தாங்க. இப்போ வர ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர்லாம் யார்? இவங்க உங்களுக்கே தெரியும் யாருன்னு அவங்கெல்லாம். அப்படி வந்து கேஸுகள் வந்து குமிஞ்சிச்சு என்கிட்ட. ஒரு நாளைக்கு அதுக்கப்புறமா வந்து நான் பார்க்க போகும்போது 50 கேஸஸ், 100 கேஸு, 150 கேஸு, 200 கேஸு இப்படிலாம் போச்சு. ஒரே அட்டெம்ப்ட்டில் நான் 430 பேரை நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து நான் வந்து எனக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணியிருந்தார். காஞ்சிபுரத்தில் இருந்தார் அவர். 2வது நபர் நான். அந்த மாவட்டத்துக்கே நான் 2வது நபர். அந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு. அதேமாதிரி எங்கே இருந்தெல்லாம் ஜனங்க வந்துருவாங்க. ஏன்னா அப்போலாம் வந்து ரொம்ப கம்மி. இப்போ வந்து எல்லா தெருவுலேயும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அக்குபஞ்சர் இருந்து கொண்டிருக்கிறது என்றது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் அப்போ வந்து நான் மட்டும்தான் அந்த மாவட்டத்துக்கே நான் தான். இப்போ ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டம்னு சொன்னால் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஒரு பார்ட்டு, சென்னையில் ஒரு பார்ட்டு, கிண்டி வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் தான். கிண்டி வந்தால் தான் வந்து சென்னை. கிண்டிக்கு அந்த பக்கம் உள்ள எல்லாமே வந்து பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் இதெல்லாம் செங்கல்பட்டு மாவட்டம். காஞ்சிபுரம்லாம் செங்கல்பட்டு மாவட்டம். அ அதே மாதிரி வந்து நீங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில பாதி ஊர்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தான். அப்ப எல்லாமே செங்கல்பட்டு மாவட்டம். எவ்வளோ பெரிய மாவட்டம் அது? கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வந்து 3 மாவட்டங்கள் 3 1/2 மாவட்டம் அது சேர்ந்தது தான் செங்கல்பட்டு மாவட்டம். அந்த மாவட்டத்தில 2வது அக்குபஞ்சரிஸ்ட் நானு. அப்படிப்பட்ட வாய்ப்பை வந்து அவங்க மூலமா எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லும்போது மிகப்பெரிய சந்தோஷம். இறைவனுக்கு நான் சொன்ன நன்றிக்கு அளவில்லை. ஆனா வந்து நன்றியோடு நடக்கிறேன்னா எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு வந்து அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு சூழல். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தொழில வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பை இவர்கள் மூலமாக நான் பெற்றேன். இது ஒரு மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி. அப்போ பக்கவாதத்தை வந்து சரி செய்ய முடியுமா? முடியாதா? இன்னைக்கு வந்து நாம வந்து டாக்டர்ஸ்ட்ட அட்மிட் பண்ணி அதாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஐசியூ வார்ட்ல வச்சிருந்து தான் பண்ண முடியுமா? அத தாண்டி நம்ம வந்து இங்கேருந்து பெங்களூருக்கு போணுமா? அங்க வந்து வ வ அம் நரம்பியல் மருத்துவமனையும் இருக்குது. அப்புறம் கர்நாடகாவுல வந்து இந்த மாரி வந்து இந்த ம் ஹெர்பல் தெரப்பி பண்றவங்களும் இருக்கிறாங்க. அத விட்டா இங்கே அதே மாரி வந்து நம்ம வந்து ஆந்திராவுக்கு கூட்டு போறவங்க இருக்காங்க. கார்ல கூட்டு போயிட்டு மருந்து ஊத்தி கொண்டாருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பரம்பரையா அந்த மூலிகையில ஊத்தி விட்டு அனுப்புறது தான் அவங்க மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பிராக்டிஸ்லாம் பண்ண தெரியாது. ஆனாலும் கூட கூட்டம் கூட்டமா இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்கிறது என்ற செய்தி வந்து கிட்டத்தட்ட 28, 30 வருஷத்துக்கு முன்னாடியே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே வாரத்தில் பக்கவாதம் சரி செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ உடனடியா கை, கால் விழுந்தவங்களுக்கு 1 வாரத்துக்குள்ள அந்த பக்கவாதம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. 1 மாசம், 2 மாசம் டிலே ஆனாங்கன்னா ஒரு 3, 4 மாசம் ஆகலாம். 1 வருஷம் டிலே ஆச்சுன்னு சொன்னாக்க வந்து பல வருஷம் 1 வருஷத்துக்குன்னா அதுக்கு ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஆகலாம். பல வருஷங்கள் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அந்த மாரி ஆனவங்கலாம் வந்து அதுக்கப்புறம் படிப்படியா வந்து எப்படிலாம் வந்து எவ்வளோ காலம் எடுக்கணுன்றத வந்து அவங்களுடைய உடம்புடைய நோய் எதிர்ப்பாற்றல், அவங்களுடைய உணவு பழக்கவழக்கங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய சூழல் கூட இருக்கக்கூடிய ஒத்துழைப்புகள் இதெல்லாம் பொறுத்து தான் கால நிர்ணயம் பண்ண முடியுமே ஒழிய, பக்கவாதம் சரி செய்யப்பட வாய்ப்பு முழுமையா இருக்குது. இது ஒரு உதாரணம் மட்டும் இல்ல. இந்த மோனிஷா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தாத்தாவ வந்து அன்னைக்கு 90 வயசு தூக்கி போடு குப்பை தெரியுமான்னு சொன்னாங்க. அது எப்படி சரி பண்ணணுன்றத இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஒண்ணு. அதற்கு அடுத்ததா வந்து இன்னைக்கு கூட என்னுடைய வகுப்பு தோழர் வந்து சந்திரசேகர் வந்துட்டு போனாரு இன்னைக்கு. அவருக்கும் பக்கவாதம் வந்து இவர் வந்து அங்க அலோபதிக்ல வந்து வந்து சரியா கிடைக்காம ரிசல்ட் கிடைக்காம, இதுக்குள்ள தான் வந்து அவர் வந்து சரி பண்ணி அவருக்கு வந்து ஸ்பீச் எல்லாம் வர முடியாம இருந்து, மேல அன்னைக்கெல்லாம் மாடியில கிளினிக் வச்சிருந்தேன். வந்துட்டு வந்து மேல ஏற முடியாம ஏறிட்டு போனாங்க. இன்னைக்கும் வந்து தொடர்றார். இன்னைக்கு நடுவுல வந்து போய் சர்ஜரி அதெல்லாம் போயிட்டுக்கிட்டு வந்து நெறைய கஷ்டப்பட்டுட்டு வந்து மீண்டும் தொடர்கின்றார். இப்போ இன்னைக்கு வரைக்கும் ட்ரீட்மெண்ட்லயே இருக்கிறாரான்னா இல்ல. அவர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராரு. ஆனா மீண்டும் வந்து விட்டார். எங்களோட தான் இருக்கிறாரு. இப்ப அப்படிலாம் பார்க்க போம்போது, அவர பத்தி கூட ஒரு நாள் நம்ம பேச வேண்டியிருக்குது. பிச்சைமுத்து சார பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அது மாரி. பிச்சைமுத்து சார பத்தி பேச போம்போது பார்த்தா, இடைச்செருகல் நெறைய வந்து பார்த்தா, முசிறில ஒரே பாய் கணக்கு பார்க்குறாங்க. ஒருத்தர் ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து சாம்பார் சட்னிய பத்தி பேசுனாங்க. என்னைய பத்தி பேசுனீங்கன்னா, நான் வந்து கேட்காம போயிருவேன்னு சொன்னாங்க இன்னைக்கு. இருந்தாலும் பரவால்ல நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன் நானு. அவங்க என் ஸ்டூடண்ட் தான். ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் 30 வருஷமா. அவங்க வந்து ரொம்ப இன்னைக்கு நாங்கலாம் வந்து வந்து அன்னைக்கு ஏதோ தவறுதலா அந்த மாரி ஆயிப்போச்சு. இது மாரின்னு சொல்லி இன்னைக்கு வந்து வருத்தம் தெரிவித்தாங்க காலைல. இன்னைக்கு எல்லாம் மியூட்ல தான் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு கவனம் பூரா வந்து பாதி நேரம் உங்கள பார்த்து பேசியிருக்கிறேன். பாதி நேரம் யாராவது மியூட் போடாம பேசிட்டு இருக்காங்களான்றத இங்கே பார்த்துட்டு 2 டபுள் கேம் ஆடிட்டு உட்காந்துருக்கிறேன். இப்படியும் இப்படியும் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன் நானு. அப்படி வந்து ஒரு இந்த பக்கவாதத்தை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல போகும்போது, போன வாரம் நம்ம என்ன பேசனோம்? இந்த 2 நிகழ்ச்சிய பத்தி பேசனோம். ஒண்ணு வந்து
என்னுடைய வகுப்பு தோழர் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு தோழர் வந்து பிச்சைமுத்து அவர்களை பற்றி பேசியிருந்தோம். அவர்கிட்ட நம்ம என்ன எக்ஸ்ட்ராக்ட் என்ன உங்க கூட படிச்சவங்கள பற்றி பேசுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து பாருங்கள் வந்து அவர் என்னென்னலாம் சொன்னமோ அதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல உள்வாங்கியிருக்கலாம் எனக்கு தெரியாது. அவரு வந்து ஒரு சொந்த வீடு உள்ளவர் தான் சொல்லி சொன்னேன் நான் முதல் விஷயம். 2வது ஸ்கூல் படிச்சு நேரம் போக மீதி நேரத்தில வந்து அவர் ஒரு ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு அவங்க அம்மா அனுப்பிருவாங்க. அந்த வேலைய வந்து நாங்க எப்படி மளிகை கடையில எங்க அப்பாட்ட வேலை செய்வோமோ, அது மாரி வந்து அவர் வந்து குத்த வச்சு இந்த சோடா பாட்டில கழுவுவார்ன்னு சொன்னேன் நானு. அப்போ வந்து ஒரு சின்ன யோசனை பண்ணி பார்க்கணும் நம்ம. நம்ம வீட்டு குழந்தைகள யாராவது குத்த வச்சு உட்கார முடியுமா 10 நிமிஷம் இப்போ இந்த சூழல்ன்னு பாருங்க. அவர் காலையில 8 மணிக்கு போனாருன்னா 1:30 மணி வரைக்கும் குத்த வச்சு உட்கார்ந்து சோடா பாட்டில்ல பிரஷ் போட்டு கழுவணும். அப்போலாம் கோலி சோடா. இப்போ மறுபடியும் கோலி சோடா வந்துட்டு இருக்குது. அப்போ கோலி சோடா மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாரி வந்து கழுவி குடுக்கணும். ஒரு ம பாட்டிலுக்கு இவ்வளோ காசு 10 பைசா 4 நாள் குடுக்கும்போது கூட அது மொத்தமா கொண்டு போய் அம்மா கையில தான் குடுக்கணும். அப்போ அந்த அம்மா கையில தான் குடுக்கணும்னு சொன்னாக்கா, அவரு எதுவும் எடுத்து செலவு பண்ணிட முடியாது. அவருக்காக அவருடைய செலவினங்கள்லாம் அம்மாட்ட இருந்து தான் பெற்று தான் செலவு பண்ண முடியுன்ற இடத்துல வந்து ஒரு பேரண்ட்டுக்கு எப்படி கட்டுப்பட்டவராக இருந்தாருன்னு மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ் எவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க, அதையெல்லாம் வந்து க க கட்டுப்பாடோடு சேர்ந்து நாங்க அதெல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்று செய்ய வேண்டிய இடத்துல நாங்கள் இருந்தோம். அதெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் எங்களை வந்து ஒழுங்குபடுத்தி ஒரு சேனலைஸ் பண்ணி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்ற செய்திகளை உங்கள் குழந்தைகளுக்கான செய்திகளா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அவர் பேர சொல்ல போம்போது 3 முத்துக்கள பத்தி பேசணும். அவர் கச்சிதமானவர், சிக்கனமானவர், பக்குவமானவர்ன்னு சொன்னோம். அவர் வந்து பக்குவமானவர்னா அடுத்தவங்களோட நடந்துக்கிறதுல பக்குவமானவர். அதே மாரி கச்சிதமா உடம்பு இன்னைக்கு வரைக்கும் ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்றதுல வந்து அவர் மாரி யாரும் பண்ண முடியாது. அவரு வந்து என் கூட வந்தாலும் கூட நான் சாப்பிடுற மாரிலாம் அவர் சாப்பிட மாட்டாரு. அந்த மாரி ரொம்ப ஜாக்கிரதையா உடம்பு வச்சுட்டு, அப்போ வந்து யோகா பயிற்சி அவர் ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிச்சாரு. நான் படாலம் பஞ்சாயத்து ஸ்கூல்ல படிச்சேன் நானு. 2 பேரும் சேர்ந்து செயின்ட் ஜோசப்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண போம்போது, அவர் யோகா பண்றத பார்த்து தான் நான் வந்து கேட்டேன். அவர் மட்டும் பண்ணிட்டு இருப்பாரு. நீ மட்டும் பண்ற என்னதுன்னு கேட்டுட்டு நாங்கலாம் வந்து பாய் விரிச்சு மொட்டை மாடில பண்ணி எல்லாம் பார்த்தா ஒண்ணும் செட் ஆகல. அதுக்கப்புறம் ஆசனா சார்ட்ட போனேன். அது வந்து ஒரு பண்ண போம்போது, அது வந்து சும்மா ஒருங்கிணைப்பு செஞ்சு நம்ம வந்து ஒரு லீடரா இருக்கிறது தான் வாய்ப்பு இருந்துச்சே ஒழிய, அது வந்து நாம வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்குற வாய்ப்பு இல்லன்னு தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்னை கூட்டு போனாரு. அவர் பிஹெச்டி வரைக்கும் நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன்ற விஷயத்த சொன்னேன் நானு. இப்ப அந்த இடத்துல அவர் உடம்ப இன்னைக்கு வரைக்கும் ஃபிட்னஸ் வச்சிருக்காருன்னு சொன்னா, அவர் கண்டத சாப்பிட மாட்டாருன்றதெல்லாம் வந்து படிப்பினைகள். அதே மாரி வந்து அவருடைய பொருளாதாரத்த டக்குன்னு யார்ட்டயும் எல்லாம் அவசரமா குடுத்துற மாட்டாரு. அதுக்காக அவர் கஞ்சவனும் கிடையாது. அவர் சிக்கனமானவர். அதுன்னு சொல்ல போம்போது, அவர் பாலுக்கு வந்து கணக்கு பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேருந்து வந்து தகவல் கொடுத்தத கூட என்ட்ட சொன்னாரு அவரு. இந்த மாரி வந்து சொல்லுங்க, பாலுக்கு செலவு பண்றதுக்காக நான் வந்து குடுக்காம இல்ல. என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பால் எவ்வளோ பாடுபடுத்துது என் பையனன்றத நான் வந்து எவ்வளோ வருத்தப்படுறேன்றத நீங்க வந்து உங்க மெடிக்கல் ரீதியா நீங்க அவங்களுக்கு வந்து புரிய வைங்கன்னு சொல்லி எனக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னாரு அவரு. அப்ப அவர பத்தி புரிதல்கள் இல்லன்னப்பம்போது அவர் எவ்வளோ வருத்தத்தோட இருந்திருக்கிறார்ன்ற நிகழ்ச்சிய வந்து நான் மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு போன வாரம் நீங்க எல்லாம் கேட்கலன்றதுக்காக மறுபடியும் பேசிட்டு இருக்கிறேன் அந்த விஷயத்த. ஏன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு தேவைப்படுது. அன்னைக்கு வந்து மொபைல்லாம் இருந்துச்சா நாங்க பார்க்கறதுக்கு? எங்களுக்கு மொபைலே கிடையாது எங்களுக்கு. நாங்க வந்து ஒரு வேலை செஞ்சே ஆகணும். ஸ்கூலுலாம் படிக்கலாம் நாங்கலாம் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னு சொன்னா, இப்ப ஸ்கூல் நேரம் போக மீதி நேரத்தில வேலை செய்யணும். வேலை செஞ்சா தான் மத்த அடுத்தது ஸ்கூல் போ முடியும். அப்போ ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாம உட்காந்து மொபைல்ல சாட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. மொபைலே கிடையாது முதல்ல. இருந்தாலும் கூட அந்த மாரி வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அங்க. அப்போ இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. ராணுவ கட்டுப்பாடு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அதனால ஒண்ணும் கெட்டு போயில்ல. நல்லதா நடந்திருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து நாம குழந்தைகள பார்க்க போம்போது, இன்னைக்கு கூட மொபைல் யூசேஜ் அது மாரி பிசிக்கல் ஃபிட்னஸ் கொண்டு வரதுக்கான முயற்சி நீங்க பண்ணணும். அதே மாரி அவர் யாருக்கும் செலவு பண்ணி சிக்கனமா செலவு பண்ணி எப்படி சேமிப்பு பண்ணணுன்ற வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் அவர் யார்ட்டயும் கை நீட்டாதவர். எந்த உதவியும் அவர் யார்ட்டயும் கேட்டு பெறாதவர்ன்ற விஷயத்த சொன்னேன் நானு. மீண்டும் அதை ஒரு முறை வலியுறுத்துறதுக்கு காரணம், இந்த மாரி வந்து சிக்கனமா வந்து சேமிப்பை அவங்களுக்கு வந்து கத்துக் குடுத்தோம்னு சொன்னா, நிச்சயமா வந்து அவங்க வந்து யார்ட்டயும் பின்னாடி வந்து கை நீட்ட வேண்டிய இந்த உதவிக்காக பிறரிடம் சென்று கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம, வாழ்க்கையில குன்னி போகாத நிலையில அவர் அடையாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் மூலியமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு முறை நான் பதிவு பண்றேன் அவர பத்தி. ஏன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து கட்டாயமான தேவை. எங்கேயோ தேட வேணாம். நம்மள சுத்தியே நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தர்ட்டயும் நம்ம வந்து நெறைய விஷயம் நன்மைகள் பார்க்க முடியும். அவர்ட்ட பார்த்த நன்மைகள் இன்னைக்கு சரியா உள்வாங்கலன்றக்காக இன்னைக்கு மறுபடியும் இன்னைக்கு அவர பத்தியும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மனதோடு பேசுவோம்ன்ற நிகழ்ச்சி வந்து பக்கவாதத்தில் ஜெயிச்ச ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, இன்னும் 2 பேரையும் நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்த நம்மளோட தொடர்புல இருக்கிறவங்கள்ட்டயே 2 பேர், இப்போ வந்து 2 பேர் சொல்லியிருக்கோம்ல, அவங்கள பத்தி இன்னொரு கதை இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக இந்த பேசுறோம் இந்த நிகழ்ச்சி? குறைவான நபர்கள் பார்த்தாலும் பரவால்ல, யாரும் பார்க்காட்டியும் பரவால்ல. ஆனாலும் கூட இது ஒரு நபருக்குன்னு சொன்னா, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு குலத்திற்கே அப்படியே சென்று சேரும். அந்த மாரி போய் சேரணும் இது. பார்க்கப்படணும் எல்லாராலயும். கேட்கப்படணும், பதிவு செய்யப்படணும். இத வந்து அவங்க உள்வாங்கி, அவங்களுடைய சந்ததியினருக்கு இத வந்து கொண்டு போய் சேர்த்தா போதும். அது எவ்வளவோ பெரிய நன்மைகள் நடக்கக்கூடியதா இருக்குது. இந்த 2 பேருடைய விஷயமும், அந்த பக்கவாதம் சரி செய்யப்பட்ட நிகழ்ச்சி, இந்த அக்குபஞ்சர் மூலமாக. அப்ப எனக்கு வேற மெடிசின்லாம் தெரியாது எனக்கு. உணவெல்லாம் எனக்கு கட்டுப்பாடு பண்ண தெரியாது எனக்கு. எனக்கு ஹோமியோபதிலாம் தெரியாது. எனக்கு மலர் மருந்துவம்லாம் தெரியாது. எனக்கு வந்து பயோகெமிஸ்ட்ரி தெரியாது. எனக்கு யோகா தெரியாது. எனக்கு வர்மா தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. ராஜராஜன் என் கூட அக்குபஞ்சர் பண்ணவர் சொன்னாரு. ஒரு மீட்டிங்ல என்னைய இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. டாக்டர் உதுமான் அலிய இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அவர என்ன பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க பாவம்.
ஆனால் இது ஒன்றில் தாங்க அவர் மேலே வந்தார் அப்படின்னு சொன்னார். என்னோட ரொம்ப வயசு கம்மியானவர் தான் அவர். ஆனால் அவர் வந்து சொல்றார், நிறைய தொழிலெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட அதெல்லாம் வந்து ஒன்றும் பயனளிக்கல உங்களுக்கு. இது ஒன்று தான் ஜெயிச்சிங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இது ஒன்று தானே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. பேசும்போது எல்லாம் சொல்கிறேன் நான். அப்போ இந்த வாய்ப்பு எப்படிப்பட்ட வாய்ப்பு? இது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை, சமூக அந்தஸ்தை பெறுவதற்கான எவ்வளோ பெரிய இடம் இது, இந்த இடம். அந்த வாய்ப்பு இதன் மூலமாக கிடைச்சிருக்கின்றது. அந்த நூர்ஜஹான் மேடத்துக்காக நம்ம இன்றைக்கும் பிரார்த்தனை செய்கிறோம். அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கான பிரார்த்தனைகள் என்றைக்குமே தொடருது. எப்படின்னா, நான் எங்கெல்லாம் கற்றுக்கொண்டேனோ அவர்களெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள். அவங்களுக்கான பிரார்த்தனைகள் தொடருதுன்ற விஷயத்தை நான் வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறேன் நான். சரி. அழகின் சிரிப்பை பற்றி பேச போகும்போது நாம் வந்து போன வாரம் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னாக்க வந்து கண்ணொளியை பற்றி பேசணும் இல்லையா? மூஞ்சி நல்லா இருந்தாலும் மொழி சரியில்லைன்னா அவ்வளோதான்ன்றவங்க பழமொழி இருக்குது. அப்போ மொழியை சரி பண்ணணும்னு சொன்னால் இந்த புள்ளிகளை பற்றி பேசினேன். மீண்டும் அதே தான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. அதே தான் சொல்லுவீங்களா நீங்கள்? அப்படின்னா நான் வரமாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாங்க. அவங்க வந்து நானும் பார்ப்போம். பார்த்தீங்களா? அவங்க வரல. போன வாரம் பேசுனதே தான் பேச போகிறேன். வாய் தவறி வளரிட்டேன் காலைல ஒரு பேஷண்ட்டை. அவங்க என்னென்னா அவங்க நோட் புக் போட்டு எழுதுறவங்க. அவங்கள வந்து சாதாரண ஆள் கிடையாது. 60+ தான் அவங்க. ஆனாலும் கூட வந்து அவங்க வந்து போன வாரத்துக்கு முன் வாரம் ட்ரீட்மெண்ட் வர போகும்போது ஒன்று காட்டினாங்க. உங்களுடைய மீட்டிங்ஸை நாங்கள் வந்து அட்டன் பண்ணி நான் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு 80 பேஜஸ் நோட்டில் 50%க்கு மேலே எழுதி ஃபில்லப் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் 40 பக்கத்துக்கு மேலே ஃபில்லப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 20 வார கிளாஸில் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வாரம் பார்த்துருக்குறாங்க. அவங்க இன்றைக்கி வந்து கேட்டு போனாங்க, நீங்கள் பேசுனதே தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னேன். அதனால் அவங்க வந்து மிஸ் ஆகிட்டாங்களா இல்லை எங்கேயாவது ட்ராவலில் இருக்காங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக வருவாங்க அவங்க. அந்த மாதிரி இந்த அழகின் சிரிப்பில் வந்து நான் வந்து இந்த கண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே முகத்தில் ஃபுல்லாகவே எப்படி வந்து அழகாக வச்சுக்கிறதுன்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் கண்ணை சுற்றி 3 புள்ளிகளை பற்றி பேசினேன். இந்த கண் உள்பக்கம் 1, சென்டரில் 1, ஓரம் 1. இந்த 3 மட்டும் இல்லாமல் இந்த 2 விரலுக்கும் நடுவில் இந்த பள்ளத்தில் இங்கே ப்ரெஸ் பண்ண போகும்போது ஆப்டிக் நர்வ் டேமேஜ், அதாவது பார்வை புலனை தரக்கூடிய நரம்புனுடைய சுத்தமாக செயலிழப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த புள்ளி மூலமாக நம்ம மீட்டெடுத்து கொள்ளலாம் கண்களை, கண் பார்வையை, கண்ணொளியை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 பாரதியார் சொல்கிறார் இல்லையா? அந்த ஒளிபடைத்த கண்கள் தான் வந்து முகத்தின் அழகு. முகத்தில் 2 விஷயம் தாங்க வந்து அழகுபடுத்தி காட்டக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று கண்ணொளி, இன்னொன்று வந்து சிரிப்பு, புன்னகை. அந்த கண்ணொளியும் புன்னகையும் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அது ஒரு அழகுக்கு அழகு தரக்கூடிய ஒன்று. அழகு இல்லாதவர்களுக்கு அழகு தரக்கூடியது கிடையாது. அப்படி கிடையாது. அழகை அழகு சேர்த்து காட்டக்கூடிய 2 விஷயங்கள் வந்து ஒன்று புன்னகை, இன்னொன்று கண்ணொளி. இந்த கண்ணொளியை வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஏன் சரி பண்ணிக்க முடியாது? வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். கவிஞர் தாரா பாரதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் ஸ்கூலில் டீச்சராக இறந்து போனார். இல்லை இப்போ தவறிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் இன்னும் உயிரோடு என்ன உலாவிட்டு இருக்குது இன்றைக்கி. அப்போது வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு எல்லாம் கைக்குள்ளேயே நமக்கு வந்து நம்ம வந்து ஆண்டவன் கொடுத்து வச்சிருக்க போகும்போது இதை கூட பயன்படுத்தலைன்னா நம்மளை விட வந்து மோசமானவங்க யாரும் இருக்க முடியாது. இது எல்லாமே எல்லாருக்கும் எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கும் இது? இன்றைக்கி 1000 கோடி மக்கள் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 1000 கோடி மக்கள் இல்லை, ஒரு 10 கோடி பேருக்கு இல்லை, 1 கோடி பேருக்கு கூட இந்த விஷயங்கள் தெரியாது. அந்த 1 கோடிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ கிஃப்டடு, இறைவனுடைய அருளை பெற்றவர்கள். அந்த அருளை நீங்கள் ஏன் முழுசாக பயன்படுத்தக்கூடாது? இந்த புள்ளி ஒரு நிமிஷம் இப்படி அழுத்துறதுனால என்ன வந்துட போகுது உங்களுக்கு? பாயிண்ட் ஃபோட்டோஸ் அனுப்பலன்னு சொல்கிறாங்க. நான் அனுப்புகிறேன் நாளைக்கு. இந்த மாதிரி இந்த புள்ளியை வந்து அழுத்த போகும்போது ஆப்டிக் நர்வ் டேமேஜ் மட்டும் இல்லை, இன்னும் கேட்டால் இன்னும் கூடுதலாக ரத்த அழுத்தம் கூட இதில் சரியாகும். அது இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் நான். அதே மாதிரி வந்து உங்கள் மனதினுடைய வெளிப்பாடு தான் வந்து உங்களுடைய அழகுபடுத்தி காட்டக்கூடியதுன்றது முதல் வாரத்தில், 2வது வாரத்தில், 3வது வாரத்தில், 4வது வாரத்தில் நான் பேசுகிற விஷயங்கள் இது. அந்த அழகுபடுத்தி காட்டுறதுல வந்து புன்னகையை புரிய வேண்டும். நீங்கள் வந்து புன்னகைச்சின்னு சொன்னால் நீங்கள் வெற்றியாளர்கள், பிறரை வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க. அப்போது 2 இடங்கள் தான், கண் பார்வையையும் புன்னகையும் வந்து நீங்கள் உங்களுடைய சொத்தாக நீங்கள் பிறகு தரக்கூடிய சொத்தாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் எதிரில் இருக்கக்கூடியவங்க வந்து எவ்வளவு பெரிய பலவீனமானவர்களாக இருந்தாலும் கூட பலமானவர்களாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஏன் நீங்கள் வந்து உங்கள் நன்மைகள் செய்யக்கூடாது? பிறரை பார்த்து புன்னகைப்பது, பிறரை வந்து ஒளிபடைத்த கண்களோடு பார்த்து வரவேற்பது. இந்த 2 விஷயங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களாம் வெற்றியாளர்கள். ஐயோ! இவரை பார்த்தாலே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குது. இவரை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. இவரை பார்த்தாலே அந்த ஆறாவே டெவலப் ஆகிடுது. இவரை பார்த்தாலே எனக்கு அப்படியே வெற்றி. இன்னைக்கு போனால் எக்ஸாம் இப்போ ஒருத்தர் வந்து நேரில் வந்தோன்னே ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகிடுவோம் அப்படிலாம் வந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மூட நம்பிக்கைகள் கிடையாது. யார் பார்த்தாலுமே வெற்றி கிடைக்கும். அவங்க வந்து ஒளிபடைத்த கண்ணோட பார்க்கணும்.
ஏன்னா ஒரு சந்தோஷத்தோடு பார்க்கணும். கோவத்தோட வெறுப்போட அப்படி அப்படி வந்து இந்த வில்லன் பார்வையெல்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சிரிக்கணும், அவங்கள புன்னகை புரியணும். ரொம்ப ஆஹா அப்படி சிரிக்கிறதில்ல. லேசான புன்னகை கீற்று. இன்னைக்கு செய்தி வந்து கண் பார்வை பற்றி மட்டும்தானா நான் வராமல் போயிட்டு சொன்னாங்க பாருங்க. அவங்களுக்கு கூடுதலாக நான் புன்னகை பற்றி பேசியிருக்கின்ற தகவலை அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம. அதுக்கு உங்கள் சொந்தக்காரன் இன்னொருத்தர் இருக்காங்க இதில். அதனால் அதையும் வந்து சொல்லி வச்சுட்டேன் நான். அழகின் சிரிப்பு. அதே மாதிரி வந்து இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம யோகாவை பற்றி பேசிட்டு இருந்தோம். யோகா அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து 8 அம்சங்கள் பொருந்திய ஒரு யோகாவை பற்றி நம்ம வந்து அஷ்டாங்க யோகாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ யோகாவில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸாக டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை டீச் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் வேஸில் டீச் பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயம் தான் வந்து பதஞ்சலி முனிவர் அவர்கள் வந்து அருளிய வந்து இந்த இது இருக்கு இல்லையா, அஷ்டாங்க யோகா. அந்த அஷ்டாங்க யோகாவை நம்ம முதல் பார்ட்டு யாமா அண்டு நியமா அப்படின்ற 2 விஷயங்களை பேசணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதான் போன வாரத்துக்கு முன் வாரமும் பேசணும். முதல்ல டோன்ட்ஸை பற்றி பேசணும், 5 விஷயங்கள். அடுத்தது டூஸ் பற்றி பேசணும். அது வந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணுவோம், நம்ம இன்னொரு தடவை பண்ணுவோம். 8யும் முடிக்க போகும்போது அதை ரிவிஷன் பண்ணலாம். மூணாவதாக அதில் 3வது பார்ட் எதுன்னா ஆசனங்கள். ஆசனம்னா என்னது? கம்ஃபர்டபுள் போஸ்டர். நமக்கு எது கம்ஃபர்டபுள், அதாவது நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் நம்ம இருக்க முடியுமோ, ஒரே நிலையான ஒரு போஸ்டரில் இருக்க முடியுமோ, நீடிச்சு இருக்க முடியுமோ, அந்த போஸ்டர் நம்ம உடலில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் போக்குகிறது. அப்போ அங்கே என்ன செய்யணும்னா மூச்சை மட்டும்தான் ஒருங்கிணைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கும் யோகாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டாக்க, அந்த மூச்சை ஒருங்கிணைக்கிறது. மூச்சை ஒருங்கிணைக்க போகும்போது மனசும் அங்கே ஒருங்கிணையும். ஏன்னா அங்கே என்னன்றது லிசனிங் பண்ணும். இப்போ லேர்னிங்க்கு முன்னாடி லிசனிங் பண்ணால் தான் லேர்ன் பண்ண முடியும். லேர்ன் பண்ணால் தான் உள்ள ரிஜிஸ்டர் ஆகும். ரிஜிஸ்டர் ஆனால் தான் நமக்கு யூஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து லிசனிங் அப்படி இடத்துல வந்து அந்த மூச்சு இருக்கிறனால உடலை வந்து நம்ம பக்குவப்படுத்த போகும்போது, நம்ம கம்ஃபர்டபுள் போஸ்டரில் நம்ம உட்கார போகும்போது நமக்கு வந்து லிசனிங்ன்ற மேட்ரு உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால், மூச்சை ஒருங்குபடுத்துறது மூலமாக அந்த லிசனிங்ன்ற மேட்ரு உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால், உடம்பு முழுக்க எல்லா செல்களுக்கும் அது பரவுது. அது எப்படின்றத பற்றி நம்ம விரிவாக இன்னும் நிறைய பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, நம்ம நிறைய டைம் இல்லை. அதனால் இப்போதைக்கு இந்த ஆசனங்கள்ன்றது 3வது பகுதி. இந்த ஆசனங்களை தான் என்ன பண்ணுறாங்கன்னா உலகம் பூரா நினச்சிக்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இதுதான் யோகா நினச்சிருக்கிறாங்க. இப்போ ஆசனங்கள் என்னது? உட்கார்ந்து செய்யக்கூடிய யோகாசனங்கள், நின்ற நிலையில் செய்யக்கூடிய யோகாசனங்கள், அப்புறம் வந்து படுத்து மல்லாக்கத்தில் செய்யக்கூடிய ஆசனங்கள், குப்புறப்பில் செய்யக்கூடிய ஆசனங்கள், அதுக்கப்புறம் வந்து இப்படி பக்கவாட்டில் செய்யக்கூடிய, அப்புறம் இன்வெர்ட்டடாக பண்ணக்கூடிய, தலைகளாக பண்ணக்கூடிய, இப்படி விதமான யோகாசனங்கள் இருக்குது. உலகம் பூரா என்ன நினச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் யோகாசனங்களே தான் யோகா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. 8 பார்ட்டில் ஒரு பார்ட்டு, 8 4 கை 4 கால் இருக்கிற மாதிரி அதில் ஒரு பார்ட்டு மட்டும்தான் ஆசனங்கள். மீதியெல்லாம் வேறு வேறு. ஒன்று யாமா, ஒன்று நியமா, ஒன்று ஆசனா. 3வது பகுதியை பார்த்துருக்குறோம். அப்போ இந்த எல்லா பகுதியும் பார்த்தோன்னே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம 8வது பகுதியில் முடிஞ்சோன்னா நம்ம பேசலாம் நம்ம. அப்போ இந்த 8 சேர்ந்து எப்படி மனித வாழ்க்கையில் வந்து பயன்படுகிறது? ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டு இல்லாதவங்களுக்கு, இல்லை ஒரு மாதிரியான ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் மட்டுமே இருக்கக்கூடியவங்களுக்கு விதமான ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் கொடுத்து பாடியை ஒழுங்குபடுத்தி நம்ம அழகாக மட்டுமல்ல, நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது மட்டுமல்ல, அழகாக வைத்துக்கொள்வதற்கும் இந்த ஆசனங்கள் பயன்படுகிறது அப்படின்ற செய்தியோட இந்த பகுதியை வந்து நம்ம வந்து முடிவு கொண்டு வர்றோம். அடுத்தது வந்து நமக்கு வந்து இன்னொரு பாட்டு இருக்குது, அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு. ஆரோக்கியத்தின் அழைப்பில் போன வாரம் என்ன பேசணும்னா பக்கவாதம் வருவதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்ல போகும்போது, அது வந்து என்னென்னலாம் பார்த்தோம்னு சொன்னாக்க ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியை பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து செரிப்ரல் பால்சி, அப்புறம் மஸ்குலர் பிரச்சனைகள், நரம்பு மண்டலத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் வந்து சீராக இல்லை அப்படின்னு சொன்னால் 2 விதமாக இருக்குது. ஒன்று, ரத்த ஓட்டமே போகலைன்னு சொன்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும், அங்கே ரத்த ஓட்டம் வேகமாக போய் ரத்த குழாயில் வெடித்து ரத்த கசிவு ஏற்பட்டால் வரக்கூடிய பிரச்சனையும், 4 விதமான காரணங்கள் வந்து நம்ம மருத்துவ உலகம் நமக்கு வந்து சொல்லித்தருது. இந்த மாதிரி வந்து சொல்லித்தர போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க மூளை பக்கவாதம் ஏற்படுகிறது. பக்கவாதம் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து யூகிச்சு பார்த்துக்க முடியாது. நமக்கு வந்து மூளையில் ரத்த குழாய் வெடிச்சிருச்சா, வந்து மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகலையா, அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நமக்கு வந்து இந்த இன்னும் வந்து ஸ்பைனல் கார்டு வந்து இப்போ எப்பயோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜுரி நடந்துச்சு, கீழே வந்து அடிபட்டுட்டோம், அதனால இன்றைக்கி பக்கவாதம் வந்துருச்சா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்க. அதில் முக்கியமாக என்னென்னு கேட்டால் மல்டிபிள் ஸ்லெரோசிஸ் அப்படின்னு பேர். அப்போ ஒவ்வொரு பார்ட்டும் செயல்பாடுகளில் வந்து கடினத்தன்மை ஏற்படுத்தி விட போகும்போது ஏற்படக்கூடிய துன்பங்கள் தான் அதிகமான காரணங்களாக இருக்குது. அப்படின்னா என்ன? எங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்றுமே இல்லையே இதில், எல்லாமே மெடிக்கல் டேர்ம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு வந்து
கை காலில் மறுத்து போகிறது, இல்லை கை காலில் வந்து விருத்துக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை கை காலில் கூசுறது. ஒன்று மறுத்து போகிறது, இல்லை கை கால் கூசுறது, இல்லை கை காலில் ஒரு கைக்கும் ஒரு கைக்கும் உள்ள மாறுபாடுகள். அதுக்கு அடுத்தது வந்து நடையில் உள்ள மாறுபாடுகள். நடக்க போகும்போது ஒரு கால் பலவீனம், ஒரு கால் பலம். தசைகளில் வந்து குறுகல், டைட் ஆகிடுது, மசில்ஸ் டைட் ஆகிறது, ஸ்டிஃப்னஸ்ஸு. இல்லை வந்து ஒரு கால் மசில்ஸ் வந்து லூஸ் ஆன மாதிரியும் கால் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கண் பார்வையில் வந்து விஷன் திடீர்னு மறைஞ்சிட்டு திரும்ப திரும்ப வந்துடுறது, இல்லை டபுள் விஷனாக இருக்கிறது, இல்லை மங்கலான பார்வை திடீர்னு ஏற்பட்டு, அதாவது வயசாக குறைஞ்சிட்டே வருதுன்றது வேறு விஷயம். திடீர்னு மங்களம், திடீர்னு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், இது மாதிரி மாறி மாறி வர்றது. காதுகளில் ரீங்காரங்கள். அதே மாதிரி வந்து பேச்சு வந்து பிறந்து, அதாவது பிறழ்ந்து பேச்சு மாற்றி மாற்றி பேசுகிறது, அதாவது வார்த்தை வரப்போகும்போது கொஞ்சம் மாற்றி பேசுறது, மறுபடியும் கரெக்டாக திரும்ப வரமாட்டேங்குது, இன்னும் ஐயோ இந்த வார்த்தை நினைக்கிற வார்த்தை வர முடியலையே அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் தாண்டி அறிவுசார் சிந்தனைகள், அதாவது மெமரி. அதுக்கப்புறம் உள்வாங்கினதை திரும்ப வந்து வெளிப்படுத்த முடியாது. ஒரு வார்த்தைக்கு பதில் காப்பின்றதுக்கு பதில் வந்து எனக்கு வந்து க மிளகாய் அப்படின்னு சொல்கிற வார்த்தை பயன்படுத்தணும்னு சொன்னால், அப்போ எதுக்கு இப்படி எப்படி அந்த ஜம்ப் ஆகி வருது அந்த வார்த்தை? அப்போ இது காரணம் என்ன இது? அப்போ நம்ம சொல்கிற நினைக்கிற வார்த்தை இதெல்லாம் நடந்துற விஷயங்கள், நம்ம நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் பேசியிருக்கிறேன். ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு வந்து நான் வந்து மண் வேணும் எனக்கு அப்படின்னாரு. மண்ணுனா என்னங்கன்னு கேட்டேன். மண்ணு தான் எனக்கு வேணும்னாரு. கூட வந்து சொன்னார், அப்பா வந்து எல்லாத்தையுமே மண்ணுங்கிறாரு, எனக்கு காப்பி வேணும்னு சொன்னாலும் மண்ணுன்னு தான் சொல்கிறாரு, சோறு வேணும்னு சொன்னாலும் மண்ணுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தாக்கா வந்து டாக்டர் என்ன பண்ணுங்க, வந்து சைக்கலாஜிக்கலாக அவர் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டாரு, அவரை வந்து அட்மிட் பண்ணுங்க, சைக்காட்ரி கொடுக்கணும், கரண்ட் ஷாக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட பக்கவாதம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு ஸ்டெப்பில் வந்து கை கால் விழுந்து போச்சு அவருக்கு. அப்போ அன்றைக்கே வந்து நோட்டீஸ் பண்ணி அது வந்து கரெக்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அது சரியாக இருக்குமே அப்படின்றது அன்றைக்கி ஒரு கவலையாக இருந்தது ஒரு பேஷண்ட்டுக்கு. அவங்களுக்கு அதை வந்து நம்மளோட ஷேர் பண்ண போகும்போது அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது ரிசல்ட். அப்படிலாம் இருக்க போகும்போது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்குள்ளேருந்து வரப்போகும்போது அந்த பேச்சு தடுமாற்றமோ, கண் பார்வை, காது கேட்கும் புலன்களிலோ, கை கால் அசைவுகளில், அப்புறம் வந்து நடையில வந்து மாற்றங்கள் ஏற்படுறது, அப்புறம் திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கும், கடகடன்னு நடந்து ஓடிடுறது, அப்புறம் வந்து காலை வந்து செருப்பு இருக்குது தெரியாமல் வந்து வந்து கழண்டு விழுந்துறது. இப்போ சர்க்கரை நோயில் வந்து அது ஒரு கால் மரத்து போகிறது தெரியாதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து இந்த பக்கவாதத்தினுடைய அடையாளங்கள், முன் அறிகுறிகள். இதெல்லாம் நம்ம பார்த்து பண்ண போகும்போது நாம் வந்து இதை விட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் முன்கூட்டி தெரிஞ்சிடும். அப்போது மறுத்து போகுது, எனக்கு கால் தசையெல்லாம் அப்படி டைட்டாக, ஒரு கால் டைட் ஆகிட்டே வருது, ஒரு கால் லூஸ் ஆகிட்டே வருது, எனக்கு வந்து அப்படியே வந்து நடக்கணும்னு தோணுது, நடந்தோம்னா பேலன்ஸ் இல்லாமல் போயிடுது. அப்போ என்னால் வந்து எப்போ நடக்கணுமோ அப்போ நடக்க முடியாமல், எப்போ அது நிற்கணும்னு நினைக்குமோ அப்போ நிற்க முடியாமல் ஆகிடுது. இப்போ வண்டிட்டு போகும்போது நிறுத்த முடியாமல் ஆகிடுற மாதிரி, நடந்து போகும்போது என்னால் அந்த இடத்துல நிற்கணும்னு நினைக்க போகும்போது நிற்க முடியாமல் ஆகிடுது. இப்படியான வெரைட்டியான விஷயங்களை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து இப்போ என்னென்ன காரணம்னு கேட்டாக்க, மூளைக்குள்ள நடமுடைய மோட்டார் நரம்புகளுடைய கண்டினியூட்டியை வந்து அங்கே இல்லை. அப்போ வந்து கோஆர்டினேஷன் இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை, அது தகவல் போய் சேரலை. அப்போ என்ன காரணம்? மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தத்தில் வந்து அதிகப்படியாக போகும்போது அங்கே கசிவு ஏற்படுகிறது. அப்படி குறைவாக போகும்போது ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து மயக்க நிலைமைக்கு போயிடுறாரு. இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து ஒன்றுனா வந்து அதுக்கப்புறம் கடைசியில் பக்கவாதம் நிலைமைக்கு வந்துடுறாங்க. அது யூரின் பாஸ் பண்ணுறதுலேயும் பெராலிட்டிக் இருக்குது, யூட்ரஸ்குள்ளேயும் பெராலிட்டிக் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வந்து இரைப்பையிலையும் பெராலிட்டிக் இருக்குது, பேடலில் அந்த பெராலிட்டிக் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் காரணங்கள் வந்து நமக்கு தெரியும். ஆனால் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அப்பப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே வந்தோம்னு சொன்னால் பக்கவாதம் வராமலே இருக்க முடியும். பக்கவாதம் வந்ததுக்கு அப்புறம் தான்ன்றது இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள், விஷனில் மாறுபாடு, பேச்சில் மாறுபாடு, கேட்கும் திறனில் மாறுபாடு, நம்முடைய கை கால் அசைவுகளை நரம்பு மண்டலத்தில் வந்து இந்த மாறுபாடு இயல்பான நிலையிலிருந்து ஒரு உடம்புல மாறுபட்ட தன்மைகள் நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னால் நாம் யோசிக்கணும். மூளையை வந்து இப்போ அறிவியல் சொல்கிறது வந்து மூளையில் உள்ள செயல்பாடுகள் காரணம் சொல்லுது. நம்முடைய சப்ஜெக்ட் வேற, நம்முடைய இயற்கை மருத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உடலிலிருந்து தான் ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூளைக்கு போகுது. அப்போ உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள் உடல்லையே சரி பண்ணணும், அதுலேருந்து தான் மூளைக்கு வந்து செய்தி போகுது. அது செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து உடம்புல வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன வந்து வேலை செய்யலையோ அதை செய்வதற்கான உள்ளுறுப்புகள் நமக்கு இந்த பார்ட்டில் தான் இருக்குது. இதுதான் வந்து சிபியு, நமக்கு வந்து செஸ்ட்டும் அப்டாமனும் சேர்ந்தது தான் சிபியு. இதை கரெக்ட் பண்ணால் தான் மானிட்டர் ஒழுங்காக இருக்கும். நம்ம வந்து இது மூளையப்பட்டது வந்து ஒரு மானிட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனாலையோ,
இல்லை மானிட்டரில் வந்து பார்த்து புரிஞ்சிக்க கூடியது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து சிபியூவை பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள். மானிட்டர் ஒழுங்காக இருக்குன்ற செய்தியை தான் நமக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அங்கே வந்து அறிவியல் டெஸ்ட்டில் பார்க்க போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரெயின் ஸ்கேன் பண்ணுவாங்க, அதில் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் காரணங்கள் அங்கே இல்லை, மானிட்டரில் கிடையாது. அது மானிட்டரில் என்ன இருக்குன்றது அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே அப்டாமன், இதுதான் சிபிஓ, செஸ்ட் ஏரியா, அப்டாமன் ஏரியா, இதுக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நாம் வந்து சிபியூவை கரெக்ட் பண்ணால் மானிட்டர் கரெக்ட் ஆகுன்ற விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி. இது ஆரோக்கியத்தின் அழைப்பில் வந்து பக்கவாதத்தை பற்றி இன்னும் கூட செய்திகள் இருக்குது. இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய இந்த மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாறுபாடுகளை எல்லாம் களைந்தெறிவதற்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சு செஞ்சு அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பக்கவாதம் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா உள்வாங்கணும். தினந்தோறும் நம்மளை வந்து நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மாற்றங்களை கவனித்து அப்பப்போ ரிமூவ் பண்ணலாம். இது பெரிய வேலையே இல்லை, பெரிய வேலையே கிடையாது. இப்போ டெய்லி அன்றாடம் எப்படி சாப்பிட்றோம், தூங்குறோம், இப்போ வந்து அது மாதிரி வந்து டாய்லெட் போகிறோம், யூரின் போகிறோம், நம்முடைய எப்படி மற்ற வேலையெல்லாம் பார்க்குறோம், இப்படிலாம் நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது, எவ்வளோ பொழுதுபோக்கு, மொபைல் பார்க்குறது எவ்வளோ டைம் கிடைக்குது, மொபைல் பார்க்குறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது, அதில் ஒரு 10 நிமிஷம் ஹெல்த்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு மேலே டைம் தேவையில்லை. டோட்டலாக 20 நிமிஷம். இப்போ தொழுகை வந்து முஸ்லீம்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு 5 வேளை தொழுகைன்னு சொன்னால் கூட எல்லாம் சேர்ந்து 20 நிமிஷம் கூட இல்லை. அதே மாதிரி தான் மற்ற மார்க்கங்களையும் உள்ளவங்களுக்கும் தொழுகைகளை கூட அவ்வளோ வந்து பிரார்த்தனைகளில் அவ்வளோ நேரம் ஒன்றும் டைம் கிடையாது. அதுவும் சில பேர்லாம் காலைல ஒரு தடவை பிரார்த்தனையோடு முடிச்சிடுறாங்க. சரி, அந்த மாதிரி உடம்பை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 20 நிமிடங்களுக்கு மேலே தேவையில்லை. வாக்கிங் போகலாமான்னு கேட்டவங்க ஒரு காலத்தில் வேணான்னு சொன்னேன். வேணான்னு சொல்லிட்டா மற்றதெல்லாம் செய்ய சொன்னேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையும் நிறுத்தி இதையும் நிறுத்திட்டு நீங்கள் வந்து ஏதாவது கஷ்டம் வரப்போது நீங்கள் தானே வாக்கிங் போகணும், நீங்கள் அதனால தான் வந்துச்சு அப்படின்னாங்க. நான் யாரையும் வாக்கிங் போகணும்னு சொல்லவே இல்லைப்பா அப்படின்ட்டேன். இப்போ பிளானை மாற்றியாச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் நடங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வச்சுட்டிங்கன்னு சொன்னால், உடம்பை நிர்வாகம் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் டைம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், அதில் வந்து எவ்வளோ 20 நிமிஷமும் வாக்கிங்கில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், 10 நிமிஷம் போகிற தூரமும் திரும்ப வருவதற்கான 10 நிமிஷம் மட்டுமே நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். எந்த காலத்துக்கும் மழை பெய்யும் போதும், வீட்டில் விருந்தாளி வந்திருக்கும் போதும், வெளியூர் போய் நைட் லேட்டாக வந்து படுத்துருக்க போகும்போதும் அது சாத்தியமானதாக இருக்கும். நீங்கள் 1 ஹவர் 1 மணி நேரத்துக்கு மேலே வாக்கிங் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ஐயோ நாளைக்கு இன்றைக்கி போயிட்டு 12 மணி 1 மணி தான் வந்திருக்கிறோம், நாளைக்கு காலைல போக முடியாது, இல்லை இன்னைக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க நாளைக்கு காலைல போக முடியாது, இன்றைக்கி மழை வந்துட்டாங்க இன்றைக்கி நாளைக்கு காலைல போக முடியாது, அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்யாமே விட்டு போயிடுவோம். 20 நிமிடங்கள் வச்சுக்கோங்க. இன்னும் கேட்டால் 10 நிமிஷமாக கூட சுருக்கிடுங்க, இன்னும் நல்லது. ஏன்னா மீதி 10 நிமிஷங்களில் வேறு விதமான வந்து நம்ம பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குது. டோட்டலாக என்னுடைய எவ்வளோ ஒன்றாலும் அந்த பேக்கேஜ்ன்றது 20 மினிட்ஸ்க்குள்ளே உங்களை அமைச்சிக்கிங்கன்றது தான் என்னுடைய கருத்து. நான் சொல்ல வருது 20 நிமிஷங்கள் போதும். 20 நிமிஷங்கள் மேலே செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், அது வந்து உங்களுடைய பார்ட்டு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுடைய இன்வால்மெண்ட்டு, உங்களுடைய டைமு, உங்களுடைய சரௌண்டிங்ஸு. ஏன்னா மற்றவங்களும் ஒத்துழைக்கணும் இல்லையா? நீயும் எல்லாம் பார்த்துருந்தாக்கா அவங்க அம்மாவை எப்படி பார்க்குறது, அப்பா எப்படி பார்க்குறது, மனைவி எப்படி பார்க்குறது, பிள்ளைகள் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேள்வி வராமல் இருக்கணும்னா 20 நிமிஷம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. 2 மணி நேரம் டைம் எடுத்துகிட்டு நான் இதெல்லாம் பாடி பில்டப் பண்ண போகிறேன், நான் டெவலப் பண்ண போகிறேன், என்ன நான் காப்பாற்றிக்க போகிறேன்ட்டு போய் உட்காந்தீங்கன்னா அது கேட்க தான் செய்வாங்க யாராக இருந்தாலும். அதனால் 20 நிமிடங்கள் அப்படின்றது வந்து ஒரு தாரக மந்திரமாக உங்கள் மனதில் பதிய வைத்து, அந்த 20 நிமிடங்களை எப்படியெல்லாம் பிளான் பண்ணி செய்யலாம். அதில் மூத்திரை வந்து நீங்கள் என்னென்னலாம் சொல்லி தருவீங்க, நீங்கள் எங்கள்கிட்ட அக்குப்ரெஷர் அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி தருவீங்களா, உள்ளங்கையில் மூச்சு பயிற்சி சொல்லி தருவீங்களா, முத்திரைகள் சொல்லி தருவீங்களா, ஆசனங்கள் சொல்லி தருவீங்களா, வாக்கிங் சொல்லி தருவீங்களா, எதுவாக இருந்தாலும் சொல்லி தரதாலும் டோட்டலாக 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருங்க. நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வெற்றிக்கான செய்திகள் நிறையா வந்து நம்ம ஷேர் பண்ண வேண்டியிருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இன்னும் நம்ம நிறைய செய்திகளை பேசலாம். அடுத்த வாரம் வந்து மீண்டும் ஒரு முறை நாம் வந்து பக்கவாதத்தை பற்றி பேசலாமா, வேறு செய்தி பேசலாமா நான் யோசிக்கிறேன். பக்கவாதத்தில் என்ன செய்திகள் இருக்குது தேவைப்பட்டு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் கொடுங்க. நீங்கள் யாராவது ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்குள்ளே அடுத்த இடத்துக்கு அதுக்குள்ளேயே இன்னும் இன்டெப்த்துக்குள்ளே போகலாம். மெசேஜ் கொடுக்கலனாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இது போதும் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா நான் நினச்சிக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிறேன். இன்னொரு நோயை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்த வாரம். இந்த இந்த மாதிரி பேசுகிற நிகழ்ச்சிகள்லாம் எங்கிருந்து பெறுகின்றோம் என்றால், இன்றைக்கி முழுக்க முழுக்க நிறைய என்னுடைய பேஷண்ட்டுகளை யோசித்து நான் பேசினேன். எப்படின்னா, நான் வந்து என்னுடைய பேஷண்ட்ஸ்கள் நான் என்னென்னலாம் நான் பார்த்துருக்குறேனோ, அவங்கள்ட்டேருந்து நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேனோ, நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொரு பேஷண்ட்டுடைய ரிசல்ட்ஸு. ஒவ்வொரு பேஷண்ட்டும் எனக்கு வந்து என்னென்னலாம் கொடுத்தாங்களோ, அவங்கள்ட்டேருந்து நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேனோ, அவங்க என்னென்னலாம் கேள்வி கேட்டு எப்படி செய்யணும்னு கேட்டதெல்லாம் தான் எனக்கு கொடுத்தது. அவங்க நான் சொன்ன பதில்கள்லாம் நான் தேடி தேடி கொடுத்ததெல்லாம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கம்மி. நான் கற்றுக்கிட்டது தான் அதிகமான பெனிஃபிட்டு. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து தந்திருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அவர்களுக்கான பிரார்த்தனைகளை நான் பதிவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.